தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் 4 நாட்களுக்கு 14,268 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி வழக்கமாக இயக்கப்படும் 2,092 பேருந்துகளுடன் கூடுதலாக 5,900 பேருந்துகள் என 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து இயக்கப்பட உள்ளன. அதன்படி தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்தும், வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகை, புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு கோயம்பேட்டில் இருந்தும், ஆந்திராவிற்கு மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக வரும் நாட்களில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தென்னிந்தியா மற்றும் அதனை ஒட்டிய வங்காள விரிகுடாவில் கிழக்கு மற்றும் வடக்கு நோக்கி காற்று வீசுவதோடு தென்கிழக்கு பகுதியில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, குமரி மற்றும் தென்காசி ஆகிய 8 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கனமழை காரணமாக சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய கனமழை சுமார் அரை மணி நேரம் வெளுத்து வாங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பாக சென்னிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகரில் புதிதாக 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் கல்லூரி மாணவர்களுக்கான தமிழ்நாடு சமூக நீதி விடுதியில் வாட்டர் ஏடிஎம் திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். கரூர் துயரத்தின் வலிகளை வெளிப்படுத்தும் விதமாக கருப்பு பட்டை அணிந்தால் அதனை கிண்டல் செய்வதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கரூர் போன்ற பெருந்துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் திமுக அரசு அரசியல் செய்கிறதே என்ற இரத்த கொதிப்பில்தான் கருப்பு பட்டை அணிந்ததாக காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி பயன்பாட்டுக்கு தடை விதிக்கும் வகையிலான மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், ஹிந்தி மொழி பயன்பாட்டுக்கு எதிரான மசோதா என்பது முற்றிலும் வதந்தியே என குறிப்பிட்டுள்ளது. மக்கள் உயிர்களை வைத்து திமுக நாடகம் நடத்துவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு சுற்றுலா மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை ஏதோ ஒன்று ஒளிந்திருக்கிறது என்றார். பதில் தேச திராணி இல்லாமல் சட்டமன்றத்தை விட்டே ஓடிவிட்டு சமூக வலைதளத்தில் வந்து இபிஎஸ் கம்பு சுத்தி கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி சாடினார். மேலும் சிபிஐ, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையத்திற்கு அஞ்சி பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் கோழைக்கு வீரவசனம் எதற்கு என கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர்
கரூர் சம்பவம் திமுக அரசின் திட்டமிட்ட படுகொலை என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சென்னை கொடுங்கையூரில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணையில் உண்மை தெரிந்தால் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என சூசகமாக தெரிவித்தார். பிரதமர் மோடி இன்று ஆந்திராவில் 13,430 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இதனையொட்டி ஆந்திரா செல்லும் பிரதமர் மோடி நந்தியால் மாவட்டம் ஸ்ரீசைலத்தில் உள்ள ஸ்ரீ பிரம்மராம்பிகை மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சிவாஜி ஸ்பூர்த்தி மையத்தை நேரில் பார்வையிட உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக தன்னிடம் உறுதி அளித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் முயற்சியில் இது ஒரு பெரிய மைல்கல் என்று தெரிவித்தார். இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரியா 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவரது வருகை இந்தியா இலங்கை இடையே உள்ள ஆழமான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் எனவும், இந்தியாவின் மகாசாகர் தொலைநோக்கு பார்வை மற்றும் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை ஆகிய கொள்கைகளை வலுப்படுத்தும் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பீகார் மாநில தேர்தலுக்கான 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் புதிதாக சேர்ந்த நாட்டுப்புற பாடகி மைத்ரி தாக்கூர், பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியில் இருந்து விலகி சமீபத்தில் பாஜகவில் இணைந்த முன்னாள் IAS அதிகாரி ஆனந்த் மிஸ்ரா உள்ளிட்ட 12 பேர் இடம் பிடித்துள்ளனர். பீகார் தேர்தலுக்கான 3வது வேட்பாளர் பட்டியலையும் பாஜக வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் போட்டியிடும் 101 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலையும் பாஜக வெளியிட்டுள்ளது. முதற்கட்டமாக 71 பேர் அடங்கிய முதல் பட்டியலை செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட நிலையில் 12 பேர் கொண்ட 2வது பட்டியலையும் 18 பேர் கொண்ட 3வது பட்டியலையும் நேற்று வெளியிட்டது. பீகாரில் மகா கத்பந்தன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி 12 பேர் அடங்கிய முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் ராவ் தாம் எம்எல்ஏவாக உள்ள குடும்பா தொகுதி வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 57 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் வெளியிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மொத்தமாக 101 இடங்களில் JDU போட்டியிடும் நிலையில் விரைவில் 44 வேட்பாளர்களையும் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மெட்ரோ ரயிலில் யாசகம் பெற்ற நபருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அழுக்கு உடையணிந்தவர்கள் மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் நுழைய முடியாது என்பதால் டிப் டாப் உடையணிந்து பயணியைப் போல நுழைந்து டிக்கெட் எடுத்த நபர் ரயிலில் ஏறி பயணத்தை தொடங்கியதும் பயணிகளிடம் யாசகம் கேட்டார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் விவசாய நிலத்திலிருந்து 3 கையெறி குண்டுகள் மற்றும் ஒரு மேம்படுத்தப்பட்ட வெடிபொருள் சாதனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். டெடி கிராமத்தின் வயல்களில் பயிர் கழிவுகளை எரிப்பது தொடர்பான கூட்டத்தை போலீசார் நடத்திய போது பாலித்தீன் பையில் வெடிபொருள் இருந்ததை கண்டறிந்தனர். தெலங்கானா மாநிலம் மெட்சல் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நிலை தடுமாறி பேருந்துக்கு அடியில் விழுந்த நிலையில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் விரைந்து சென்று மீட்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது. போக்குவரத்து காவலர் விரைந்து சென்று காப்பாற்றியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீப உற்சவத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் நடைபெறும் லேசர் ஒளி நிகழ்ச்சிக்கான முன்னோட்டம் நடைபெற்றது. வரும் 19ஆம் தேதி தீப உற்சவம் நடைபெற உள்ள நிலையில் லேசர் ஒளி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை ஒட்டி கண்ணை கவரும் வகையில் லேசர் ஒளி நிகழ்ச்சிக்கான சோதனை நடைபெற்றது. ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் அதனை ஆளுநர் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு முறைகேடு புகார் எழுந்த நிலையில் திமுக மேயர் இந்திராணி பொன்வசந்த் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனிடம் இந்திராணி வழங்கினார்.
கடலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து போலீசார் அங்கு தீவிர சோதனை மேற்கொண்டனர். மோப்பநாயுடன் சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர சோதனையில் ஈடுபட்ட நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. சட்டப்பேரவை கூட்டத்தில் ஜிடி நாயுடு பெயர் தொடர்பாக பேச உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். சென்னை முகப்பேரில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என ஏன் பெயர் வைத்துள்ளார்கள், என்ன அடையாளம் என கேள்வி எழுப்புவோம் என்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள மேலும் 8 பேர் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் உள்ளதால் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 55,210 ரூபாய் பணம் சிக்கியுள்ளது. சார் பதிவாளராக பிரீத்தி என்பவர் பணியாற்றி வரும் நிலையில் அவருடைய தந்தை செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை பார்த்து கொலையா பண்ணிட்டாங்க என்று கூறிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 25,350 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் புரோக்கர்கள் என 25 பேரிடம் விசாரணை நடத்தினர். வேலூரில் ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வனத்துறை அலுவலக உதவியாளர் கைது செய்யப்பட்டார். சத்துவாச்சாரி வனத்துறை அலுவலக பணிப்பிரிவு உதவியாளர் ஏழுமலை வன பாதுகாவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று உயிரிழந்த ஜெயவேலின் மனைவி வசந்தியிடம் லஞ்சம் பெற்றார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 71,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பரிசுப் பொருட்கள் மற்றும் பணம் லஞ்சமாக பெறுவதாக எழுந்த புகாரின் பேரில் சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்கு 25,000 ரூபாய் வாங்கிய விஏஓ கைது செய்யப்பட்டார். களத்தப்பட்டியைச் சேர்ந்த பாண்டிதுரை என்பவர் பிரான்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் பாலசுப்ரமணியன் லஞ்சம் கேட்டது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி நீர்வள ஆதாரத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்திய போது 3,50,000 ரூபாயுடன் வந்த ஒப்பந்ததாரர்கள் 2 மடக்கி பிடித்தனர். இது தொடர்பாக உதவி செயற்பொறியாளர் குமரேசன் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 52,600 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பெயரில் சோதனை செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கில் வராத பணம் மற்றும் பட்டு சேலைகளை கைப்பற்றினர். திருப்பத்தூரில் விபத்தில் சிக்கிய 2 தரப்பினர் மருத்துவமனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதிய தெரு பகுதியைச் சேர்ந்த சைபுல்லா, ராகுல் ஆகியோரின் 2 வீலர்கள் மோதியதில் இருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது 2 தரப்பினரும் மாறி மாறி புகார் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைன் பங்கு சந்தை, வேலைவாய்ப்பு மற்றும் நில மோசடி புகாரில் பொதுமக்கள் இழந்த 10 கோடி ரூபாய் மதிப்புடைய பணம் மற்றும் ஆவணங்களை காவல்துறை ஆணையர் சங்கர் உரியவர்களிடம் ஒப்படைத்தார். ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மக்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அடுத்த ஏக்கட்டாம்பாளையம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு விநியோகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ரேஷன் அரிசியை ஆம்னி வேனில் விற்பனைக்கு எடுத்துச் சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் ஓசியில் மதுபானம் கேட்டு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பரமசிவம் நகர் பகுதியைச் சேர்ந்த அருள் மற்றும் பார்த்திபன் இருவரும் ஓசியில் மதுபானம் கேட்டு தாக்குதல் நடத்திய நிலையில் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை அரசு மருத்துவமனையில் அத்துமீறி போதையில் நுழைந்த ஆசாமி, பணியில் இருந்த செவிலியர் கூறியும் வெளியேறாமல் பெண்கள் வார்டில் சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மேலும் அறிவாளுடன் சுற்றித் திரிந்ததாக கூறப்படும் நிலையில் மருத்துவமனையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் உள்ளார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேனி மாவட்டத்தில் உபரி மழைநீரை சேகரிக்கும் வகையிலான திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு சார்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல்வேறு துறைகளிடமிருந்து கருத்து கேட்கப்பட்டு திட்ட மதிப்பீடு தயார் செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அருகே பிளக்ஸ் போர்டு சரி செய்யும் பணியின் போது மின்சாரம் தாக்கி மெரைன் என்ஜினியர் உயிரிழந்த நிலையில் செய்தியை அறிந்து குடும்பத்தினர் கதறி அழுதனர். சலுகைசாமிபுரத்தைச் சேர்ந்த பச்சையப்பன் என்பவரின் மகன் ஸ்டாலின் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் உலர் பழங்களில் மதுபானங்களை ஊற்றி கலவையை உருவாக்கினர். தூத்துக்குடி துறைமுகத்தில் பெரிய கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் கடல் பாதையை 230 மீட்டர் நுழைவு வாயிலாக அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தூத்துக்குடி துறைமுக குழு தலைவர் சுஷா ஆனந்த்குமார் புரோஹித் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டிலேயே முதல் பசுமை துறைமுகமாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் மாற உள்ளதாக கூறினார். ராணிப்பேட்டை அருகே தோல் தொழிற்சாலையில் விஷவாயு தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விசி மோட்டூர் அருகே KA ரஹீத் தோல் தொழிற்சாலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது ராமன் என்பவர் உயிரிழந்த நிலையில் உரிமையாளர் ரைஸ் அகமது, ஊழியர் குமார் ஆகியோர் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்திடம் லஞ்சம் வாங்கியதாக சைபர் கிரைம் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக செயல்பட்ட ஆய்வாளர் கீர்த்தி லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து டிஜிபி ஷாலினி சிங் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். கோவையில் ஜன்னலை அறுத்து நகை கடையில் திருட முயன்ற நபரை அசாமுக்கு சென்று போலீசார் கைது செய்தனர். பெரிய கடை வீதியில் உள்ள நகை கடையில் கடந்த 13ஆம் தேதி பின்புற ஜன்னலை அறுத்து உள்ளே புகுந்து லாக்கரை உடைத்து திருட முயன்றது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மீதும் நமதாஸ் என்பது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே சட்டவிரோதமாக 195 ஜெலட்டின் குச்சிகளை எடுத்து சென்ற இருவரை கைது செய்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர். தனியார் தோட்டத்தில் கிணறு தோண்டும் பணிக்காக சட்டவிரோதமாக 195 ஜெலட்டின் குச்சிகள் 325 மீட்டர் கோர்டெக்ஸ் வயர்களை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. AI தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பாதிக்காது என்றும் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்றும் ஜோஹோ கம்பெனி நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்தார். சென்னை போரூரில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், AI தொழில்நுட்பத்தால் விவசாயிகள் உட்பட பலரும் பயனடைவார்கள் என்றார். எந்தவிதமான வன்முறை காட்சிகளோ திரைப்படத்திற்கு தேவை என்று திணிக்கப்படும் காட்சிகளோ இல்லாமல் இட்லி கடை திரைப்படத்தை உருவாக்கியிருக்கும் நடிகர் தனுஷிற்கு தனது பாராட்டுகளை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வணிக நோக்கம் இல்லாமல் கிராம சூழலை மையமாக வைத்து இட்லி கடை திரைப்படத்தை இயக்கியிருப்பதாக கூறியிருக்கிறார். பாக்ஸ்கான் நிறுவனத்தின் புதிய முதலீடாக 15,000 கோடி தமிழகத்திற்கு வருகிறதா இல்லையா என்பதை விளக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஒருவேளை ஆந்திர மாநிலத்தில் கூகுள் நிறுவனம் முதலீடு செய்திருப்பதை அறிந்ததும் திமுக அரசின் குறைபாடுகளை மூடி மறைத்து திசை திருப்ப போலியான அறிவிப்பு வெளியிடப்பட்டதா என தனது எக்ஸ் தள பதிவில் அவர் வினவியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற சர்வதேச சமையல் கலைத்திறன் போட்டியில் சென்னைஸ் அமிர்தா மாணவர்கள் 26 பேர் தங்கப்பதக்கம் வென்று அசத்திய நிலையில் அவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சென்னைஸ் அமிர்தா கல்லூரி தலைவர் ஆர் பூமிநாதன் பங்கேற்று மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மதுரை மாவட்ட நீதிமன்றம் எதிரே மாவீரன் சுந்தரலிங்கத்தின் சிலை வைக்க கோரிய வழக்கில் பொது இடங்களில் யாருடைய சிலைகளையும் நிறுவுவது இல்லை என கொள்கை ரீதியாக முடிவெடுத்து அரசாணை வெளியிட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
மதுரை அண்ணாநகர் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கினர். யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார் என்பவரை அண்ணாநகர் போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது தப்பி ஓடி வண்டியூரில் வைகை ஆற்றில் தினேஷ்குமார் குதித்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கரூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேகா சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை கரூர் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் அக்டோபர் 23ஆம் தேதி வரை அவரது நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் பேரூர் அருகே கிடா விருந்தின் போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. நாகராஜ் என்பவரை பாஜக நிர்வாகி கந்தசாமி கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார். கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் விடுவித்து மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவருக்கும் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது வழக்கு விசாரணை சிபிஐ வசம் சென்றுவிட்டதால் எஸ்ஐடி சார்பாக காவல் நீட்டிப்பு கேட்பது சட்டவிரோதம் என தாவேகா தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். கணவரை அரிவாளால் வெட்டிய பாஜக நிர்வாகி உள்ளிட்டோரிடமிருந்து பாதுகாப்பு வழங்கக் கோரி குழந்தைகளுடன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பெண் புகார் அளித்தார். கவுண்டம்பாளையம் காந்தி நகரை சேர்ந்த பைனான்ஸ் தொழில் செய்யும் மகேந்திர பிரபுவுடன் ஏற்பட்ட தகராறில் பாஜக நிர்வாகி உள்ளிட்டோர் வெட்டிய நிலையில் அவரது மனைவி கௌசல்யா புகார் அளித்தார். ஜப்பானை சேர்ந்த ஹிட்டாச்சி நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை போரூரில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீசஸ் நிறுவனத்தின் உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க மையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. பாமக எம்எல்ஏ பற்றி பேச மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த வழக்கறிஞர் பாலுவுக்கு உரிமை இல்லை என பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதிமுகவில் இருந்து பாமகவிற்கு வந்த பாலு தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதாக சாடினார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் வனத்துறை சோதனைச் சாவடி அருகே உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். பழைய குற்றாலம் மற்றும் குற்றாலம் பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் ஒற்றை காட்டு யானை உலா வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் விவசாயிகள் கவனத்தோடு இருக்க வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சாலையோரங்களில் தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் வைக்க அனுமதி கோருவரிடம் ஒரு கம்பத்திற்கு 1000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்கள் மற்றும் சாலையோரங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்றக் கோரிய வழக்கு நீதிபதி GK இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. கோவை மாவட்டம் அன்னூரில் பாஜக நிர்வாகி பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறி காவல் நிலையம் முன்பு அதே கட்சியைச் சேர்ந்த தொண்டர் டீசல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. பாஜகவின் வடக்கு மண்டல மகளிரணி தலைவியாக இருக்கும் பிரபாவதி கட்சி தொண்டர் பிரகாஷ் மனைவியிடம் அறக்கட்டளை ஆரம்பிக்க உள்ளதாக கூறி 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுக்கடைக்கு சென்றவரை வழிமறித்து 1,92,000 மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். முனியசாமி மதுக்கடைக்கு செல்லும் போது 4 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கி அணிந்திருந்த நகை மற்றும் பணத்தை பறித்ததுடன் வீட்டு சாவியை பிடுங்கி வீட்டிலும் கைவரிசையை காட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் அருகே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். அமராவதி விலையைச் சேர்ந்த சுபாஷ் அதே பகுதியில் வசிக்கும் சகோதரிகளான 3 சிறுமிகளை தொடர்ந்து ஆபாசமாக பேசி ஆபாச சைகை செய்து தொந்தரவு செய்ததாக பெற்றோர் புகார் அளித்தனர். சிவகங்கை அருகே காரில் வந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயியை தாக்கியதில் உயிரிழந்த நிலையில் அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கூட்டுறவுப்பட்டியில் பைக்கில் சென்ற சந்திரன் அந்த வழியாக வந்த கார் மீது மோதுவது போல் சென்றதாக கூறி காரில் பயணித்த பிரபு மற்றும் குமார் ஆகிய இருவரும் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள தீத்தான் விடுதி பெண் கிராம நிர்வாக அலுவலர் பட்டா மாறுதலுக்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர் ஜாஸ்மின் பானு தேவதாஸ் என்பவரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் 4000 ரூபாயை கொடுத்து மீதி தொகையை தீபாவளி முடிந்தவுடன் தருவதாக கூறியுள்ளார். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினரை நடிகர் சரத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். வேலுச்சாமிபுரத்திற்கு சென்ற அவர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த கோகிலா மற்றும் பழனியம்மாள் ஆகியோரின் குடும்பத்தாரை அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். கோவை ஜிடி நாயுடு புதிய மேம்பாலம் அருகே சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி கல்லூரி மாணவி உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் கார் அதிவேகமாக சென்று விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. ஒண்டிப்புதூரைச் சேர்ந்த ஆரிஃப் அவரது நண்பர்கள் உட்பட 3 பேர் அதிவேகமாக சென்ற கார் சாலையில் தாறுமாறாக ஓடி லாரியின் மீது மோதி அப்பளம் போல நொறுங்கியது. மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி சிபிஐ அதிகாரி போல நடித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை கோவையில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். ரேஸ்கோர்ஸ் பகுதியில் வசித்து வந்த சித்திரவேல் என்பவர் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாலையில் நடந்து சென்ற ஆசிரியையின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற நபரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆசிரியை கத்தி கூச்சலிட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் அவனை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் தனியார் ஹார்ட்வேர்ஸ் கடை முன்பாக தூங்கிக் கொண்டிருந்த காவலாளியை மர்ம கும்பல் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீ கிருஷ்ணா மெஷினரிஸ் ஹார்ட்வேர்ஸ் கடையின் முன்பாக காவலாளி திம்மராயன் என்பவர் நாற்காலியில் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சென்னை மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து 700 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்தில் மொத்த உயரமான 35 அடியும் நிரம்பியிருக்கும் நிலையில் தொடர் மழை காரணமாக கூடுதலாக 2200 கன அடி நீர்வரத்து உள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இரவு நேரத்தில் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு மர்ம நபர்கள் பிஎஸ்என்எல் ஜங்ஷன் பாக்ஸை திருடிச் சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பைக் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தில் வந்த மர்ம நபர்கள் அங்கு சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த பிஎஸ்என்எல் ஜங்ஷன் பாக்ஸை திருடி சென்று அதற்குள் இருந்த இரும்பு கம்பியை விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்தியாவின் மின்சார வாகனங்கள் மற்றும் பேட்டரிக்கு வழங்கப்படும் மானியங்களால் தங்கள் நாட்டின் பொருளாதார நலன் பாதிப்பதாக உலக வர்த்தக அமைப்பில் சீனா புகார் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது நியாயமற்ற போட்டியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை இந்திய நிறுவனங்களுக்கு வழங்குவதாகவும் உலக வர்த்தக அமைப்பின் விதிகளை மீறுவதாகவும் உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. பதற்றத்தை தணிக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே 48 மணி நேர சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சண்டை நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்ததாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசு இது தொடர்பாக எதுவும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதல் காரணமாக கடந்த சில தினங்களாக எல்லையில் ஏராளமான லாரிகள் அணிவகுத்து நிற்கின்றன. இரு நாட்டு எல்லைகளுக்குள்ளும் நுழைய முடியாத காரணத்தால் லாரிகளை சாலைகளிலேயே நிறுத்திவிட்டு அங்கேயே சமைத்து உண்டு நாட்களை கழித்து வருகின்றனர் அதன் ஓட்டுநர்கள். ஹமாஸ் ஒப்படைத்த மேலும் 2 இஸ்ரேலிய பிணை கைதிகள் உடல்கள் அடையாளம் காண்பதற்காக டெல் அவிவ் நகரில் உள்ள தடயவியல் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் அமைப்பிடம் உயிருடன் இருந்த பிணை கைதிகளும் உயிரிழந்தவர்களின் உடல்களும் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. பார்சிலோனாவில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர். காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டி உள்ளூர் துரித உணவு விடுதியை குறிவைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தினர். இதை தடுக்க முயன்ற போலீசார் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தினர்.
மெக்சிகோவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி சேரும் சகதியமாகின. மலைநகரமான ஹுவாச்சினாங்கோவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கிய வீட்டிலிருந்து சேரையும் சகதியையும் வாளிகள் மூலம் குடும்பத்தினர் அகற்றும் வீடியோ வெளியாகியுள்ளது. பிரேசிலிய பழங்குடியின தலைவர் ராவோனி மெட்டுக்டரை பிரிட்டன் மன்னர் சார்லஸ் சந்தித்து பேசினார். இயற்கை சார்ந்த பொருளாதார அணுகுமுறைகளை பற்றி விவாதிப்பதற்காக கூடியிருந்த சுற்றறிக்கை உயிரி பொருளாதார கூட்டணிக்கான விஞ்ஞானிகள், வணிக பிரமுகர்கள் மற்றும் பழங்குடி பிரதிநிதிகளுக்கு செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமேசான் நிறுவனம் தங்களது ஊழியர்களில் 15% பேரை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக AI பயன்பாடு காரணமாக HR பிரிவில் இந்த பணி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் எண்ணிக்கை குறித்த தகவல் வெளியாகவில்லை. கேரளாவில் சிகிச்சை பெற்று வந்த கென்ய நாட்டின் முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்கா மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். எர்ணாகுளத்தில் ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டிருந்த ரைலா ஒடிங்கா பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்தியாவில் 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் நடைபெறும் என காமன்வெல்த் கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்திருக்கிறது. 72 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் காமன்வெல்த் போட்டியை நடத்த இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற இங்கிலாந்து பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் மழையால் பாதியில் ரத்து செய்யப்பட்டது. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 31 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 133 ரன்கள் எடுத்தது. அப்போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. ஒருநாள் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷீத் கான் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். ஒருநாள் போட்டிக்கான பேட்டர் மற்றும் பந்து வீச்சாளர்களின் தரவரிசை பட்டியல் ICC வெளியிட்டுள்ளது. இதில் ஒருநாள் பேட்டர்கள் தரவரிசையில் இப்ராஹிம் சத்ரன் 8 இடங்கள் முன்னேறி 2வது இடத்தை பிடித்துள்ளார். ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் ஹைஃபை கொடுத்துக் கொண்டது உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற போட்டி 3-3 என்ற கணக்கில் டிரா ஆனது. போட்டி முடிந்த பிறகு இரு நாட்டு வீரர்களும் ஒருவருக்கொருவர் ஹைஃபை கூறி தங்கள் கரங்களால் தட்டிக் கொண்டனர். கிரிக்கெட்டில் நிகழாத ஒன்று ஹாக்கியில் நிகழ்ந்திருப்பதை பலரும் பாராட்டியுள்ளனர். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஓடென்ஸ் நகரில் நடைபெற்ற ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் லக்ஷயா சென் அயர்லாந்தின் நட் நியனுடன் மோதினார். முதல் செட்டை 10-21 என லக்ஷயா சென் இழந்த நிலையில் அடுத்த இரு செட்களையும் 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் அணிகள் மோதின. இதில் அபாரமாக விளையாடிய குஜராத் ஜெயின்ஸ் அணி 40-32 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணியை வீழ்த்தி புனேரி பல்தான் அணி அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் புனேரி பல்தான் மற்றும் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணிகள் மோதின. இதில் அபாரமாக விளையாடிய புனேரி பல்தான் அணி 57-33 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று அசத்தியது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் திரைப்படத்தின் ப்ரோமோ வீடியோ இன்று மாலை 6 மணிக்கு சில திரையரங்குகளில் வெளியாகிறது. 5 நிமிடங்கள் ஓடும் இந்த ப்ரோமோ வீடியோவிற்கான டிக்கெட் முன்பதிவுகள் நடைபெற்று வரும் நிலையில் ப்ரோமோவை காண சிம்பு ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். காப்புரிமை விவகார வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரிய சோனி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் மனுவுக்கு 3 வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய இளையராஜாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கின் மேல்முறையீடு மனு நிலுவையில் உள்ளதால் வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரிய சோனி நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியது. விஷால் நடிப்பில் உருவாகி வரும் மகுடம் திரைப்படத்தின் இயக்குனர் ரவி அரசு கருத்து வேறுபாடு காரணமாக படத்தில் இருந்து விலகிய நிலையில் மீதி படத்தை நடிகர் விஷால் இயக்கி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய சில நாட்களிலேயே இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
நடிகை மீரா மிதுனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை திரும்ப பெற்ற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழக்கை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் மீரா மிதுனுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. ChatGPTயில் பயனர்கள் 18+ கதைகளை கேட்டு பெற அனுமதிக்க உள்ளதாக ஓபன் AI CEO சாம் ஆல்ட்மன் தகவல் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்ட பயனர்களிடம் அவர்களின் வயதுக்கு ஏற்றவாறு பேசுவது என்ற புதிய கொள்கையின்படி வரும் டிசம்பரில் வயதை உறுதி செய்யும் நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று சாம் ஆல்ட்மன் கூறியுள்ளார். ஹுண்டாய் நிறுவனம் தங்களது சொகுசு கார் தயாரிப்பு துணை நிறுவனமான ஜெனிசிஸை இந்தியாவில் அறிமுகம் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச அளவில் ஜெனிசிஸ் விரிவாக்கத்திற்கான முக்கிய படியாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறது ஹுண்டாய். 2027இல் ஜெனிசிஸ் பிராண்டின் கீழ் புதிய காரை இந்தியாவில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது.